எலன் மஸ்குடைய இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் ஆனதுல இருந்தே தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் மற்றும் அரசு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இதற்கு ஒரு பதில் கொடுக்கிற விதமாக தான் மத்திய தொலைத்தொடர்பு இணையமைச்சர் ஒரு பதில சொல்லியிருக்காரு. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார்லிங்க் எப்படி வந்து இந்தியாவில் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது, எவ்வளவு சேவைகளை அவங்களால வழங்க முடியும் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்கலாம். செயற்கைக்கோள் அடிப்படையிலான தொடர்பு சேவைகளை எலன் மஸ்க் இந்தியாவில் ஸ்டார்லிங்க் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ இதுக்கு வந்து அப்ரூவல்லாம் வாங்கி இந்த ஸ்டார்லிங்க் கூட ஏர்டெல் மற்றும் ஜியோ நிறுவனங்கள் எல்லாமே கூட்டணியும் வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஸ்டார்லிங்க் இந்தியாவில் எவ்வளவு சேவைகளை கொடுக்க முடியும்? ஏன்னா செயற்கைக்கோள் அடிப்படையில் வருது அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரு மலை பிரதேசமா போறீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல ஒரு மிகப்பெரிய குகைக்குள்ள இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனே இல்லாத இடத்துக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல கூட உங்களால ஈஸியா ஒருத்தரை கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற வரலும் பார்க்கும்போது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், பிஎஸ்என்எல் இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப டவர் எடுக்கக்கூடிய மட்டும்தான் வந்து ஒருத்தரை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஒருத்தர் வந்து பேச முடியும். இப்போ எந்த ஒரு டவர், எந்த ஒரு நெட்வொர்க், எந்த ஒரு சிக்னலும் இல்லாத இடத்துல நம்மளால யாரையுமே வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது. சோ இப்படி இருக்க பட்சத்துல எலன் மஸ்குடைய இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது செயற்கைக்கோள் அடிப்படையிலான இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது செயற்கைக்கோள்ல இருந்து நீங்க வந்து எந்த இடத்துல இருந்தாலும் உங்களால வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். சோ இப்படி இருக்கும்போது மக்கள் மத்தியில அதிக ஆர்வம் இருக்கலாம், இது அதிகமான பயனர்கள் வரக்கூடும். இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கும் அப்படின்றதும் வந்து இங்க பார்க்கப்பட்டது. சோ அந்த வகையில தான் அந்த மாதிரி எந்த ஒரு ஆபத்தும் அரசு தொலைத்தொடர்பா இருக்கட்டும் இல்ல தனியார் தொலைத்தொடர்புகளா இருக்கட்டும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்றத வந்து மத்திய தொலைத்தொடர்பு இணையமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஸ்டார்லிங்க் இந்தியா முழுவதும் 20 லட்சம் ஒரு இணைப்புகளை, கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதற்கு மேல வந்து அவங்களால கொடுக்க முடியாது, அப்படி ஒரு லிமிட்டும் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கும். சோ இது வந்து அரசு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களை எந்த வகையிலையும் பாதிக்காது அப்படின்றதும் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒன்லி ஒரு பர்டிகுலர் மாநிலங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் 20 லட்சம் இணைப்புகள் மட்டும்தான் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 200 Mbps ஸ்பீட்ல மட்டும்தான் அவங்களால நெட்வொர்க் வந்து கொடுக்க முடியும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. சோ இதுனாலையும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு வேறு பாதிப்பு ஏற்படாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சாட்காம் சேவைகளுக்காக ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய் வரலுமே கட்டணும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல நீங்க ஆட் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய நிறைய இயந்திரங்கள்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கணும் தொழில்நுட்ப ரீதியாக அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சோ அதுவே வந்து ஒரு லம்ப் அமௌண்ட் இருக்கும். அது இல்லாம உங்களால வந்து மாதம் வந்து 3000 ரூபாய் வந்து நீங்க செலுத்தணும். அப்பதான் உங்களால இதை வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்றதும் இருக்கு. இதனாலயுமே மக்கள் அதிக அளவுல ஸ்டார்லிங்கை வந்து தேடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற நிறைய விஷயங்கள் இதுல வெளியாகி இருக்கு. பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா? இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க. நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம். இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க.